ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வை சேனல். இன்னைக்கு வந்து தேங்காய் நெய் சோறு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 3 வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். எப்படியும் பிரியாணிக்கும் இருக்கட்டும், தேங்காய் சோறு இந்த மாதிரி குஷ்கா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வெட்டணும் வெங்காயம். அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வெட்டிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ செய்ய போகிறேன். 1 கிலோக்கு பெரிய சைஸாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க வெங்காயம். மீடியம் சைஸாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. தக்காளி அதுவும் ஒரு 2 போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் சோறுக்கு 2 தக்காளி இருந்தால் போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. இதுவும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து போடுறேன். நான் ஒரு 100 கிராம் போட்டுக்கிட்டேன் எண்ணெய். பட்டை, லோங்கும், காம்பு அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கி வரட்டும். பிரியாணிக்கு இந்த குஷ்காக்கெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அப்போ தான் கரெக்டாக டேஸ்ட்டும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. 2 தக்காளி தான் போடுங்க. போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தேங்காய் சோறுக்கு வந்து பச்சை மிளகா ஒரு 5 போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் இதுதான், மிளகாத்தூள்லாம் நாங்கள் போட போகிறதில்ல. அதனால் காரம் இதனால 5 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெயிட் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன் 1 கிலோவுக்கு. ஏன்னா உப்பு அது வந்து கொஞ்சம் கரிக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். தண்ணி போடுறதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு.
தேங்காய் வந்து நல்லா ஒரு தேங்காய் ஃபுல்லாக போடுறேன். நீங்கள் 1 கிலோக்கு வந்து பாதி போட்டாவே போகிறோம். தேங்காய் பாலே மட்டும் போகிறோம். இல்லை கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி கூட போடலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் பால் போட்டுக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி, எந்த கிளாஸில் நாங்கள் அரிசி எடுக்கிறோமோ அதில் 2 கிளாஸாக போடணும் தண்ணி. தேங்காய் பால் இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தேங்காய் பாலை நான் தண்ணி ஆட் பண்ணல, தேங்காய் பாலே போட்டுக்கிட்டேன். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொதி வரக்கூடாது. கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே எடுத்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வர நேரத்தில் போடணும் அரிசி. அரிசி போட்டுக்கலாம். நம்ம எந்த அரிசிலையும் செய்யலாம், வீட்டு அரிசியில கூட செய்யலாங்க. அதுலேயும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. குக்கரில் கூட செய்யலாம். போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி தட்டு எடுத்து மூடிடுங்க. அது அப்படியே வேகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் தட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தம் கொடுக்கலாம். ஏன்னா சாஃப்ட் ஆகிறதுக்காக தம் கொடுக்கறது. இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுட்டு தவா வைங்க. தம் கொடுக்கறதுக்குன்னு தவா வச்சுருப்பீங்கள்ல, அந்த தவா வைங்க. அது மேலே இது வச்சுட்டு அரிசி சாப்பாடை தவா நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுக்கோங்க. பேப்பர் வச்சு இந்த மாதிரி மூடிட்டு டைட்டாக அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆவி போகாது சைட்லலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் அரிசி. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.